Hello children, welcome back to our channel Rumika's Diary. நம்ம வந்து CBSE Maths Grade 7 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல Chapter 1, Chapter 2 எல்லா சம்ஸ்மே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். CBSE Class 7 Maths அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். Question number 3 பாருங்க. Number of children in 6 different classes are given below. So 6 different classesல இருக்கிற childrenோட நம்பர் வந்து கீழே வந்து ஒரு tabular columnல கொடுத்துருக்காங்க. Represent the data on a bar graph. இந்த டேட்டா வந்து நம்ம bar graphல represent பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா some questions வந்து கேட்டிருக்கிறாங்க. இப்போ வந்து நம்ம first என்ன question கேட்டிருக்காங்கன்னா how would you choose a scale? எப்படி வந்து scale வந்து choose பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து உங்களுக்கு ரெடியாக வந்து பார் கிராஃபில் இருக்கிற எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ட்ரா பண்ணி வச்சுருக்கிறேன். ஸ்கேல் வந்து என்ன செலக்ட் பண்ணியிருக்கேன்னா 1 யூனிட் இஸ் ஈக்குவல் டு 20 சில்ட்ரன் அப்படின்னு செலக்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இங்கே வந்து 135, 120, 95, 100, 90, 80 இந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்கிறதுனால 20-20 எடுத்தால் வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால நான் 20-20 எடுத்துக்கிட்டேன். ஸோ ஸ்கேல் வந்து நான் 1 யூனிட் இஸ் ஈக்குவல் டு 20 சில்ட்ரன் அப்படின்னு எடுத்திருக்கேன். நீங்கள் 25 இல்லை 50 இந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பட் 20 எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு வந்து ஹவு வுட் யூ சூஸ் அ ஸ்கேலுக்கு வந்து இதுதான் ஆன்சர். ஓகேவா? 1 யூனிட் இஸ் ஈக்குவல் டு 20 சில்ட்ரன் ஸ்கேல் அப்படின்னு போட்டு நம்ம எழுதிடணும். நெக்ஸ்ட்டு பி கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த 2 கொஸ்டின்ஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார் கிராஃப் ட்ரா பண்ணிட்டு தான் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார் கிராஃப் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ஓகேவா? ஆல்ரெடி நம்ம கிளாஸ் 6லேயே நிறைய பார் கிராஃப் வந்து ட்ரா பண்ணியிருக்கிறோம். ஸோ நான் எக்ஸ் ஆக்சிஸில் வந்து நம்பர் ஆஃப் சில்ட்ரன் எடுத்துக்கிறேன், ஒய் ஆக்சிஸில் வந்து கிளாஸஸ் எடுத்துருக்கிறேன். ஓகேவா? எக்ஸ் ஆக்சிஸில் நம்பர் ஆஃப் சில்ட்ரன், ஒய் ஆக்சிஸில் கிளாஸஸ் எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு வந்து ஹரிசாண்டல் பார் கிராஃப் தான் கிடைக்கும் இந்த மாதிரி எடுக்கிறப்போ. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 20-20 எடுக்கிறேன் இல்லையா? 1 யூனிட் இஸ் ஈக்குவல் டு 20 சில்ட்ரன் சொல்லியிருக்கேன். ஸோ 20, 40, 60, 80, 100, 120 இந்த மாதிரி வேல்யூஸ் வந்து ப்ளாட் பண்ணிக்கிறேன். ஸோ மிடில் வந்து இங்கே 0, இங்கே ஒய் ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் எடுத்துருக்கிறேன். 5th, 6th, 7th, 8th, 9th, 10th. இங்கே வந்து நீங்கள் ப்ளாட் பண்ணுறப்ப ஒரு ஸ்கொயர் வந்து லீவ் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளாட் பண்ணணும். இப்போ இங்கே 0லேருந்து இந்த ஒரு ஸ்கொயர் லீவ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் தான் இங்கே 5th போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்கொயர் லீவ் பண்ணிவிட்டு 6th, ஒரு ஸ்கொயர் லீவ் பண்ணிவிட்டு 7th, ஒரு ஸ்கொயர் லீவ் பண்ணிவிட்டு 8th. இந்த மாதிரி நீங்கள் ஒய் ஆக்சிஸில் ப்ளாட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து பார் கிராஃப் ட்ரா பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து 5th என்ன கொடுத்துருக்காங்க, 135 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 135 அப்படின்றது வந்து எதுலேருந்து எதுக்குள்ளே இருக்கும், இந்த 120லேருந்து 140க்குள்ளே இருக்கும். ஸோ இப்போ 135 வந்து எப்படி ப்ளாட் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள் 135ன்ற வேல்யூ எங்கே இருக்கும், நமக்கு 120க்கும் 140க்கும் இன்பிட்வீனில் தான் இந்த வேல்யூஸ் வரும். ஸோ இந்த 120க்கும் 140க்கும் மிடில் எத்தனை லைன்ஸ் இருக்கும் அப்படின்னா 9 லைன்ஸ் இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2-2 எடுக்கணும். இது வந்து 122, 124, 126, 128, இது வந்து 130, 132, 134, 136, 138, 140. ஸோ நமக்கு வந்து 135 தான் வேணும். ஸோ இதிலேருந்து இதுக்குள்ளே தான் நமக்கு வேணும். ஸோ இன்பிட்வீனில் நமக்கு எத்தனை லைன்ஸ் இருக்குது, 4 லைன்ஸ் இருக்குது. ஸோ இந்த 4 லைன்லேயுமே நம்ம வந்து பாதியாக, அதாவது எக்ஸாக்டாக மிடில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த 2 லைன்ஸை ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த மிடில் பாயிண்ட், ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு என்ன இருக்கும், 135 இருக்கும். ஓகேவா? இதை தான் நம்ம இப்போ வந்து கிராஃப் ஷீட்டில் பார்த்து மார்க் பண்ணணும் 135 அப்படின்றது. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இங்கே இருக்குது 120, 140 இருக்குது. ஸோ இந்த நெக்ஸ்ட் ஹாஃப், இது ஃபர்ஸ்ட் ஹாஃப், நெக்ஸ்ட் ஹாஃப்லையும் ஹாஃப் எடுக்கணும். இதுதான் எந்த ஸ்டாண்டர்டுக்கு, 5th ஸ்டாண்டர்டுக்கு. ஸோ நம்ம வந்து எங்கே மார்க் பண்ணணும், நெக்ஸ்ட் ஹாஃப்லேயும் ஹாஃப். ஸோ இங்கே மார்க் பண்ணலாமா, அதே மாதிரி இங்கே நீங்கள் மார்க் பண்ணணும். ஓகேவா? இப்போ இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணி விட்டுடலாம். So horizontal bar graph.
ஸோ 135. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நமக்கு 6th ஸ்டாண்டர்டுக்கு 120. இது நீங்கள் ஈஸியாக ப்ளாட் பண்ணலாம். டேரெக்டாக இருக்குது நமக்கு வேல்யூ. ஸோ நம்ம வந்து இங்கே 120க்கு நேராக ப்ளாட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதுதான் 6th ஸ்டாண்டர்டுக்கு ஸ்கேல் வச்சு ட்ரா பண்ணணும் பார் கிராஃப்லாம். நெக்ஸ்ட்டு 7th வந்து நமக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? 95 கொடுத்துருக்காங்க. 95 வந்து எதுக்கும் மிடில் வரும்? 80க்கும் 100க்கும் மிடில் அந்த வேல்யூ 95 வரும். ஸோ 9 லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ 82 84 86 88 90. இதுதான் 90 நமக்கு. நெக்ஸ்ட்டு 92 94 96. ஸோ இந்த 94க்கும் 96க்கும் மிடில் வரும். ஸோ பாருங்கள், நீங்கள் 2 லைன்ஸ் ஸ்ப்ளிட் பண்ண சொல்லியிருக்கேன் நான் 4 லைன்ஸை. ஸோ இந்த 2 லைன்ஸ்க்கு மிடில் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஹாஃபில். ஸோ நீங்கள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்டுக்கு வந்து 80 இருக்குது, 100 இருக்குது. நெக்ஸ்ட்டு ஹாஃபில் மிடில் வருது. ஸோ 2 லைன்ஸ்க்கு அப்புறமா இந்த மிடில் நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு நேராக ஸ்ட்ரைட்டாக நீங்கள் 7th நேராக பார்க்கணும். ஸ்கேல் வச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இங்கே ப்ளாட் பண்ணிவிட்டு இதுக்கு நேராக ஒரு ஸ்கேல் வச்சுட்டு டாட் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பார் வரைகிறதுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம பாரை வந்து ஜாயின் பண்ணி விட்டுலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 8th வந்து 100 கொடுத்துருக்காங்க. 100 நமக்கு டைரக்ட் வேல்யூவாக தான் இருக்குது. ஸோ நம்ம டைரெக்டாக ஈஸியாக மார்க் பண்ணிடலாம் 100. ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து ஜாயின் பண்ணி விட்டுடலாம். ஸோ 100 நேரம். ஓகே. நெக்ஸ்ட் 9th வந்து 90 இருக்குது. ஸோ 80க்கும் 100க்கும் எக்ஸாக்டாக மிடில் பாயிண்ட் வந்து 90 வருது. ஸோ 80க்கும் 100க்கும் எக்ஸாக்டாக மிடில் பாயிண்ட்டுனா இந்த பாயிண்ட்டு நமக்கு வந்து என்ன வேணும்? 9th ஸ்டாண்டர்டுக்கு வேணும். ஸோ இங்கே நீங்கள் ஒரு ஸ்கேல் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சு பாருங்கள். இப்படி ஸ்ட்ரைட்டாக இந்த லைன்லேயே வந்து வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீட்டாக வந்துடும். இங்கே வந்துருக்குதா? ஸோ இந்த பாயிண்ட்டு. ஓகேவா? ஸோ இதுக்கு ஸ்ட்ரைட்டாக இங்கே வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு இங்கே வரும். இப்போ நீங்கள் பார் ட்ரா பண்ணிடலாம். 90. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து கிளாஸ் 10th வந்து என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? 80 கொடுத்துருக்காங்க. ஸோ 80 வந்து உங்களை மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் தான் ட்ரா பண்ண போகிறாங்க. So 80 is here. Let's mark it. ஓகே சில்ட்ரன், இப்போ வந்து அவங்க 10th கிளாஸ்க்கு வந்து பார் கிராஃப் வந்து ட்ரா பண்ணிட்டாங்க. இப்போ வந்து அவங்க கேட்டிருக்கிற சம் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின்? ஏ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஹவு வுட் யூ சூஸ் அ ஸ்கேல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம வந்து இந்த தான் ஆன்சரில் எழுதிடணும். ஓகேவா? ஏ இதுக்கு வந்து ஸ்கேல் தான் ஆன்சர். 1 யூனிட் இஸ் ஈக்குவல் டு 20 சில்ட்ரன். ஸோ நீங்கள் என்ன ஸ்கேல் எடுக்கிறீங்களோ அதை வந்து இந்த இடத்துல நீங்கள் ரைட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பி கொஸ்டின் வந்து பார் கிராஃப் ட்ரா பண்ணதுக்கப்புறம் தான் ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னேன். ஸோ இப்போ வந்து நம்ம கம்ப்ளீட்டாக பார் கிராஃப் வந்து ட்ரா பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க? விச் கிளாஸ் ஹேஸ் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சில்ட்ரன் அண்ட் த மினிமம். ஸோ எந்த கிளாஸில் வந்து மேக்ஸிமம் சில்ட்ரன் இருக்காங்க, எந்த கிளாஸில் வந்து மினிமம் சில்ட்ரன் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து பாரோட ஹைட் வச்சு நம்ம சொல்லலாம். எந்த பார் வந்து பிக்காக இருக்குது? ஃபிஃப்த்து பார், 5th கிளாஸோட பார் தான் வந்து பிக்காக இருக்குது. அப்போ நம்ம என்ன எழுதலாம்? ஸோ இங்கே வந்து ஆன்சரில் வந்து ஒரு சென்டென்ஸாக நம்ம ஃப்ரேம் பண்ணி எழுதணும். ஓகேவா? ஸோ 5th கிளாஸ் has the maximum
number of children. And இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, மினிமம் நம்பர் ஆஃப் சில்ட்ரன் கேட்டிருக்காங்க. ஸோ மினிமம் அப்படின்னா எந்த பார் வந்து இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் பாராக இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். எந்த பார் வந்து ஸ்மாலஸ்ட் பாராக இருக்குது? 10th. ஸோ இந்த பார் தான் பாருங்கள், இதுதான் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் பாராக இருக்குது. ஸோ அப்போ என்ன எழுதலாம், அண்ட் 10th class has the minimum number of children. Understand ஆகுதா? So 5th class has the maximum number of children and 10th class has the minimum number of children. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. Find the ratio of students of class 6th to the students of class 8. ஸோ நம்ம வந்து ரேஷியோ அப்படின்ற சாப்டர் வந்து ஆல்ரெடி நம்ம கிளாஸ் 6லேயே பார்த்துருக்கோம். ஸோ அதுதான் கேட்டிருக்காங்க, ரேஷியோ கேட்டிருக்காங்க. கிளாஸ் 6 ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கிளாஸ் 8 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு இந்த டேப்லர் காலமில் வந்து கிளாஸ் 6க்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, 120. கிளாஸ் 8க்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, 100. ஸோ இந்த ரெண்டு வேல்யூவை வச்சு நம்ம வந்து ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம ரேஷியோ கண்டுபிடிக்கலாம். செகண்ட் சப்டிவிஷன், ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் கிளாஸ் 6th. கிளாஸ் 6க்கு கிளாஸ் 8க்கு தான் ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஸோ டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் கிளாஸ் 8. ஓகேவா? இப்போ வந்து கிளாஸ் 6க்கு என்ன நம்பர் இருக்கு, 120. கிளாஸ் 8க்கு 100 இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம இப்போ ரேஷியோவாக கன்வெர்ட் பண்ணணும். ஃப்ராக்ஷன்ஸில் இருக்குது, ரேஷியோவாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ மேலே ஒரு 0 கீழே ஒரு 0 கேன்சல் பண்ணலாமா? இது ரெண்டு வந்து 2 டேபிள்ஸில் வரும். 5 2s are 10, 6 2s are 12. அதே மாதிரி நம்ம ரேஷியோ எழுதுகிறப்ப நியூமரேட்டரை ஃபர்ஸ்ட் நம்பராக போடுவோம், டினாமினேட்டரை செகண்ட் நம்பராக போடுவோம். ஸோ 6:5 தான் அவங்க கேட்டிருக்கிற ரேஷியோ. ஸோ இந்த சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.